யார் இவங்களா? வெளிநாட்டுக்காரர் மாதிரி இருக்காங்க. சயின்டிஸ்ட் மிஸ்டர் பழனிச்சாமி. ஐயா இருக்காரு, வாங்க வாங்க. ஐயா, உங்களை பாக்குறதுக்கு பிபிசில இருந்து வந்திருக்காங்கய்யா. எங்க அவங்க? வெளியே நிக்கிறாங்கய்யா. கூட்டிட்டு வாப்பா. இதோ ஐயா. வாங்க வாங்க. உள்ள வாங்க, உள்ள வாங்க. வெல்கம். Good evening. You are from BBC. BBC? Yeah. Please take your seat. Nice to meet you, sir. Nice to meet you. Hello. Hello, sir. Sir, you are big scientist, but you are look very simple. I love nature, so I live simple in nature. Come, let us go. Take it. Thank you. Welcome, sir. Good evening. Good evening. This is 161. Okay. You don't get this in any other location anywhere nearby. Yeah. This is export quality. Yeah. Only for export. Yeah. We have seen new variety of papaya. It was especially produced by scientist Thiru Palanichami. Sir, please explain. எம்எல்ஏயும் அவரோட ஆட்களும் அனாதை குழந்தைகளுக்காக என்னோட நிலத்தை கேட்க வந்திருந்தாங்க. ஐயா வணக்கம். 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 வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லாரும் உட்காருங்க. ஐயா, கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் காது கேட்காதவங்களுக்கும் வாய் பேச முடியாதவங்களுக்கும் ஒரு கருணையில உருவாக்கணும்னு நாங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம் ஐயா. நல்ல விஷயம் தானே ஐயா, சிட்டியில் இருக்கிற இடத்துலயே உங்க இடம் தான் சென்டரா இருக்கு. ஐயா, நீங்க கொடுக்குற நிலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஐயா. ஐயா, நம்ம வாழற காலத்துல பல பேருக்கு உதவியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம எதிர்கால வாழ்க்கைய எப்படி சந்திக்க போறோம்னு இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்குற இந்த நிலத்தினால அவங்க இந்த உலகத்துல வாழறதுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஐயா, ஒரு நல்ல விஷயத்தானே கேட்கிறோம். ஆரம்பத்துல தயங்கினாங்க, அநாத குழந்தைகளுக்கு பயன்படுதுன்னு சொன்னதுனால சிட்டிக்கு நடுவில் இருக்கிற என் நிலத்தை ட்ரஸ்ட்டுக்கு எழுதி கொடுக்க சம்மதிச்சேன். அதுக்கான பத்திரத்தையும் அவங்களுக்கு கொடுத்தேன். நல்லதுக்கு என் நிலத்தை கொடுத்தேன். மோசடி பண்ணி என் நிலத்தை எழுதி வாங்கிட்டாங்க. என் குடும்பத்தில் இருந்த எல்லோரும் ஆறுதல் சொல்லியும் என்னால் தாங்க முடியல. பசுமையா இருந்த என் வாழ்க்கை பாலைவனமா ஆயிடுச்சு. சிட்டியில மையப்பகுதியில் இருந்த என் நிலத்தை சாதுரியமா ஏமாத்தி எம்எல்ஏ பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. போச்சு, என் நிலமெல்லாம் போச்சு. வேதனையா இருந்தனா யாருக்கிட்டையும் பேசாம தனிமையா இருக்க ஆரம்பிச்சேன். அப்ப என் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னோட வேதனையை பார்த்து கவலை அடைஞ்சாங்க. தாத்தா தாத்தா சாப்பிடலாம் வாங்க. வாங்க தாத்தா வாங்க. பூஜா கூப்பிடுறாங்கப்பா. தாத்தா வாங்கப்பா, வந்து சாப்பிட்டு மாத்திரை போடுங்க. ஏன்பா ஒரு மாதிரியாவே? வாங்க தாத்தா. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லை. என்னாச்சுப்பா? அந்த சமயத்துல தான் நான் எம்எல்ஏட ஆளுங்களை போய் பார்த்தேன். அதுக்கு அவங்க அப்படியா? நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. எதுக்கும் நீங்க ரிஜிஸ்டர் மனோவரை போய் பாருங்க. ஓடா. எதுக்கும் நீங்க கரஸ்பாண்டன்ட்ட போய் பாருங்க. நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்க ஐயா. எதுக்கும் நீங்க எதுக்கும் எம்எல்ஏ போய் பார்க்க சொல்றீங்க? ஆமாங்க ஐயா. சமுதாயத்துல பெரிய விஞ்ஞானியா இருந்த என்னையே ஏமாத்திட்டாங்க. சாமானிய மக்கள் பாவம் என்ன பண்ணுவாங்க? ஆத்திர அடங்காதமா ஜனாதிபதி, பிஎம், சிஎம் எல்லோருக்கும் புகார் பண்ணேன். அம்மா 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 அம்மா.
பத்த தாரம் வாங்கிட்டு போடான்னு சொன்னோம்ல, அதெல்லாம் கேட்காம சிஎம் பிஎம் போய் ஏன்டா எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க? சாவுடா. டேய், அந்த பாம்பு அந்த வீட்டுக்குள்ள தூக்கி போடுங்கடா. இந்த வீடே வெடிச்சு செரண்டுடா. போடுடா உள்ள. நிலத்து மேலையும் பணத்து மேலையும் வெறி பிடிச்ச அந்த துரோகிங்க என்னுடைய வீட்டை வெடி வச்சு தகர்த்தாங்க. அதுல என் பொண்ணு, மருமகன், உயிருக்குயிரான என் பேத்தி எல்லாரும் செத்து போயிட்டாங்க. நான் மட்டும் அடிபட்டு உயிர் பிழைச்சேன். வெடி விபத்துல என் கண்ணு போயிருச்சு. என் குடும்பத்தையே நாசமாக்கி கொலை செஞ்ச அந்த 5 துரோகங்கள்ல 3 பேரை தீர்த்து கட்டிட்டேன். பாக்கி இருக்கிற ஐயா ஐயா இன்னும் 2 பேர். அவங்க கதை முடிஞ்ச அப்புறம் இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு அடையாளம் காட்டுறேன். நான் செத்தவனா இருந்துடுறேன். என்ன பார்த்ததா யாருக்கிட்டையும் சொல்லிடாத. ஐயா நான் கூப்பிட்டா வரமாட்டேன்றாரு. தம்பி, ஐயாவை பத்திரமா பார்த்துக்க. இது என் விசிட்டிங் கார்டு. எந்த நேரத்துல என்ன உதவினாலும் எனக்கு உடனே போன் பண்ணு. நான் உடனே பரப்பிட்டு வரேன். சரி. என்னம்மா? எனக்கு இன்னைக்கு பர்த்டே சார். அப்படியா? ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஐயோ, டாக்டர் சாப்பிட கூட சொல்லிருக்காருமா. எடுத்துக்கோங்க சார். வேண்டாமா? பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பிடுங்க. வேண்டாமா? எனக்காக. வேண்டாம். ப்ளீஸ் சார். வேண்டாம்னு சொல்றேன்ல. சாப்பிடுங்க சார். கொஞ்சம் சாப்பிடுங்க. சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ் சார். இந்த மாதிரி நேரத்துல நான் வரக்கூடாது. நான் போயிட்டு அப்புறம் வரேன் சார். யோ வாயா, ஒண்ணும் நடக்கலையா? வாயா. பட் நானும் இந்த அளவுக்கு போகும்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். யோ, எதுவும் நடக்கலையா? எதுவும் நடக்கல. பரவாயில்லைங்க சார், இதெல்லாம் சகஜம் தானே. எதுயா சகஜம்? ஒண்ணும் நடக்கலையா? என்னடா, கீதா சார் போய் 1/2 hour ஆச்சு, இன்னும் வரலையேன்னு சின்னதா ஒரு டவுட் இருந்தது. பட் அது இப்ப கிளியர் ஆயிடுச்சு. யோ, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலையா இங்க? சார், ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? இந்த மேட்டர் உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. தெரியவும் நான் விட மாட்டேன். ஒண்ணும் நடக்கலையா? சொன்னா நம்பு. டோன்ட் வரி சார், இந்த ரகசியம் வெளியே யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன். என்னையா ரகசியம்? நீயே எதுக்குயா எவ்வளவு பெரிய பில்டப் பண்ற? ஏன் சார் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? நான் வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சொன்னா கேளு, காமெடி பண்ணாத. எதுவும் நடக்கலையா? எதுவும் நடக்கல. நடக்காதது நடந்தது மாதிரி கிரியேட் பண்ணிட்டானே. மகேஸ்வரி நில்லு. சிரிச்சுட்டா லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மானமே 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 தேடி வந்தேன் புள்ளிமான தேடி வந்தேன். தேடி வந்தேன் புள்ளிமான தேடி வந்தேன். ஓடி வந்தா பள்ளிமான மறைஞ்சிருந்து பார்த்திருந்தேன். ஓடி வந்தா பள்ளிமான மறைஞ்சிருந்து பார்த்திருந்தேன். மாயாமாகி போனாயா, மறைஞ்சு நின்னாயா. காடு எங்கும் காணவில்லை, காத்துலதான் கரஞ்சாயா.
தேடி வந்தேன் புள்ளிமான தேடி வந்தேன் குண்டத்துல குமரனுக்கு கொண்டாட்டம் என் கூட இப்போ பள்ளியில திண்டாட்டம் குண்டத்துல குமரனுக்கு கொண்டாட்டம் என் கூட இப்போ பள்ளியில திண்டாட்டம் ஞானப்பழத்தை பிழுங்கு ரசமன்பினோடு நான் உண்ணவும் கொடுத்த முருகானி பிரணவ ஞானப்பழத்தை பிழுங்கு ரசம் அன்பினோடு நான் உண்ணவும் ஸ்டாப் இழுத்து பாடாத லேட்டஸ்டா கும்முடு பாடு பேராண்டி பெரிய மல பேராண்டி அந்த மக அமுத பள்ளி அணைச்சிக்கவே வாராண்டி பேராண்டி பெரிய மல பேராண்டி அந்த மக அமுத பள்ளி அணைச்சிக்கவே வாராண்டி குண்டுமல்லி தோட்டத்துல கும்மி அடிக்க போராண்டி செங்குழவி அரைச்சு குடிச்சு வெறு பிடிச்சு நிக்காண்டி உள்ளிமான ஒன்ன அடிக்க சிறுத்த புலிய பாய்வாண்டி அறவர பண்ணாம நீ அடங்கி கொஞ்சம் நடந்து கட்டி 5-2-10 தான் நீ பேரனோட சொத்துதான் ஆத்தி சூடி எழுதுனவ அப்ப சொல்லு முத்துதான் ஞானப்படம் எங்க அப்பா சொன்னதை கேட்டியா? அப்பா சொன்னா கேட்டுக்கணும் ஆட்டு சூடி கத்துக்கணும் அறம் செய்ய விரும்பிக்கணும் சின்னத கொஞ்சம் ஆத்துக்கணும் அப்பா சொன்னா கேட்டுக்கணும் ஆட்டு சூடி கத்துக்கணும் அறம் செய்ய விரும்பிக்கணும் சின்னத கொஞ்சம் ஆத்துக்கணும் பண்ணி நின்னதா மக ஒண்ணு மைக்கெடுத்தானே ஒருவர ஜென்ம புருஷ ஒண்ணு தவமிருந்து அடைச்செடுத்தானே பச்சை குத்தி பச்சைருக்கே சேப்பு கொடிய நெஞ்சுக்குள்ள ஏறி வந்து குந்திக்கிற மயில் வாகன மடி மேல குட்டி செல்ல குமர மலைக்கு கொடுத்தனுண்டா போவாமுள்ள காத்திருந்த கந்தா உனக்கு முருக பள்ளி நாதாமுள்ள தேடி வந்தேன் புள்ளிமான தேடி வந்தேன் ஓடி வந்தா பள்ளிமான மறைஞ்சிருந்து பார்த்திருந்தேன் ஓடி வந்தா பள்ளிமான மறைஞ்சிருந்து பார்த்திருந்தேன் காடு எங்கும் காணவில்லை காத்துலதான் ஆமா என்னடா தெரியாம பட்டுருச்சு நீங்களா கீழே வெயிட் பண்ணுங்க சரிண்ணா நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஐயோ வலிக்குதே
ஒரு முக்கியமான எவிடன்ஸ் சார். எவிடன்ஸ் சார்? என்னடா எவிடன்ஸ்? போலீஸ் தானே உனக்கு கலாட்டா போச்சா? என்னடா எவிடன்ஸ் சார்? ஒரு 5 நிமிஷம் விடுங்க சார், எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம் ப்ளீஸ் சார். கேட்டுக்கிட்டே இருக்க, பதிலே சொல்லாம அப்புறம் பேசுறேன். இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ். போலீஸ் வேலை ஆளாவே கையில எடுக்க கூடாது, என்ன புரியுதா? ஏதோ எவிடன்ஸ் சொன்னீங்க, என்ன அது? தயவு செஞ்சு ஒரு 5 நிமிஷம் விடுங்க சார். நீங்க மர்டர் சம்பந்தமா தேடுறால நான் பாத்துட்டேன், நான் போகணும். ஐயா 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 என்னையாச்சு? ஐயா எந்திரிங்கய்யா, எந்திரிங்கய்யா, எந்திரிங்கய்யா. என்ன இது, ஒரே ரத்தமா இருக்கு. யாரும் செத்து கிடக்குறாரு. போனடியா. ஹலோ, நான் சிட்டி போலீஸ் 502 பேசுறேன். ஐயா, நான் கடவிதை பழைய பில்டிங்ல இருந்து வாட்ச்மேன் பேசுறேன் ஐயா. பில்டிங்ல ஒரு கொலை நடந்துருக்குயா.
போறீங்க? சீக்கிரமா வாங்கயா. யாரியா போன்ல கடிவீதியில பழைய பில்டிங்ல கொலையாயிடுச்சான். கொலையாயிடுச்சான்? ஆமா. என்னையா நம்ம கூட்டிட்டு வந்தாலும் எல்லாமே ஏழ்றையா நடக்குது. மறுபடியும் போன்ல பாரு. எடியானா? ஹலோ, பயனாட்டு பேசுறேன். நான் கமிஷனர் பேசுறேன். சார், என்ன போனுக்கு சொல்லிட்டு எங்கயா? எந்த பில்டிங்ல கொலையாயிடுச்சு? சார், கடிவீதியில பழைய பில்டிங்ல கொலையாயிடுச்சான் சார். அந்த ஏட்டுக்கிட்ட போன குடியா? சார் 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 கமிஷனர் பேசுறேன். கமிஷனரா? அவர் இருக்கு இந்த நேரத்துல. ஐயா வணக்கங்கய்யா. யோ ஏட்டு, ஐயா நீ டியூட்டி ஏறினா என்கிட்ட சொல்லிட்டு ஏறியா? ஐயா எதுக்குங்கய்யா? நான் லீவ்ல போயிருவேன்ல. டவுன் இன்ஸ்பெக்டர் சார், நம்ம கடைவீதி பழைய பில்டிங்ல கொலை நடந்துச்சு. நம்ம எஸ்ஐ போலீஸ் எல்லாம் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. கொலைகாரன் யாருன்னு உடனே தேடி பார்த்துட்டு கமிஷனர் ஐயா உங்களை போன்ல பேச சொல்லியிருக்காரு. ஓவர் ஓவர். கண்ட்ரோல் ரூம் 2 எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் கவனமா கவனிங்க. கொலைகாரன் கண்டிப்பா அந்த சிட்டியை விட்டு போயிருக்க முடியாது. அதனால எல்லாரும் அவங்க லிமிட்ல தரோவா செக் பண்ணி பாருங்க. ஓவர் ஓவர். இதுக்குதான் சார் நான் முதல்ல சொன்னேன். நீங்க தான் அதை கேட்கணும். ஆளை நேர்ல பார்த்தா அடையாளம் காட்டுவியா? கண்டிப்பா சார். வா வண்டியில. வண்டி எடுப்பா. ஓகே சார், ஓகே சார். இல்ல டவுன் எஸ்ஐ, நீங்க உடனே ஸ்பாட்டுக்கு போங்க. ஓவர். எடுப்பா. சீக்கிரம் எடுப்பா.